அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அருளினால் புனித மிகு ரமலானிலே அதன் பாதியை கடந்து இன்னும் மீதியையும் அடைந்து அதனுடைய முழு கூலியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இவ்வேளையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, அமல்களை அழகாக்குவோம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த மார்க்கம் மனிதனுக்கு சில கடமைகளை தந்து நம்மை அழகுபடுத்துகிறது. இஸ்லாம் சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுது மனித சமூகத்திற்கு உலகமே என்ன விடயங்களை தேடிக்கொண்டிருக்கிறதோ அவைகளை சர்வ சாதாரணமாக இந்த இஸ்லாமியர்களுக்கு இறைவன் கொடுத்து நம்மை அழகு பார்க்கிறான். உலகமே போராடி கொண்டிருக்கிற சமத்துவத்தை சர்வ சாதாரணமாக இதோ நாம் நடைமுறைப்படுத்தி உலகத்திற்கு பறைசாட்டி கொண்டிருக்கிறோம். உலகமே எதிர்பார்க்கிற உரிமைகளின் தனி மனித உரிமைகளை சர்வ சாதாரணமாக நடைமுறைப்படுத்தி அமர்ந்திருக்கிறோம். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் எது சவால்களாக இருக்கிறதோ அவைகளை சர்வ சாதாரணமாக பேணக்கூடியவனாக முஸ்லிம்களை இஸ்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கமே அழகுதான். அந்த மார்க்கத்திலே வணக்க வழிபாடுகளை அழகாக்குவோம், அமல்களை அழகாக்குவோம் என்ற தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜக்காத்தும் கொடுக்கிறோம், தர்மங்களை அள்ளி கொடுக்கிறோம், இன்ன பிற நற்காரியங்களை செய்கிறோம். இவைகளெல்லாம் பயனாக அமைய வேண்டும் என்றால், இவைகளெல்லாம் நமக்கு சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அமல்களை நாம் அழகுபடுத்த வேண்டும். ஜக்காத்து கொடுக்கிறோம், மனசே இல்லை, என்னடா அது எல்லாம் கொடுக்க சொல்லிட்டானே என்று சொல்லி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்கிறோம்னு வைங்க, அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாயிடும். கடமை கொடுத்து விட்டேன், பலன் இல்லாம போகாது. ஓகே, அது ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், நன்மைக்கு நன்மை அல்லாது வேறு என்ன கூலி என்கிறது குர்ஆன். ஆக அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்லவற்றை கொடுக்கும் பொழுது சொல்லும் பொழுது, இன்றைக்கு கூட இமாம் ஓதினார், சூரத்துல் பக்ராவுடைய சில வசனங்களில் இறுதியாக ஓதினார், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான் என்று சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம், எந்த நன்றி கெட்ட பாவியையும் அல்லாஹ் நேசிப்பது இல்லை. ஏன், எந்த விஷயத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வட்டியை அளிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான். அப்படி என்றால் தர்மம் என்பது நீ நன்றி பாராட்டும் போது கொடுக்க முடியும். நன்றி கெட்டவனாக இருந்தால் உன்னால் கொடுக்க முடியாது, மனசு வராது. அப்போ நீ செய்கிற அமல்களை நீ அழகாக ரசித்து இறைவனிடம் என்னுடைய தேவை இருக்கிறது என்ற நோக்கத்தை உள்ளே அமைத்து நீ அமல்களை அழகாக்கும் பட்சத்தில் நீ நன்றி உள்ளவனாக ஆவாய். இல்லை என்றால் நன்றி கெட்டவனாக ஆகிவிடாய் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது நன்றி கெட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் நேசிப்பது இல்லை என்கிறான். இப்போ அந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் செய்கிற எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் முதலில் நாம் நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும், இது என்னுடைய இறைவனுக்காக, என் இறைவன் சொன்னதற்காக, அவன் சொன்னால் நான் செய்வேன், அதுவும் சாதாரணமாக அல்ல, ரசித்து செய்வேன். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அமல்களில் ஏதேனும் குறை வைத்து நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லை. அவர்கள் வருடம் முழுவதுமாக நின்று வணங்கிய வணக்கத்தை நம்மால் வருடத்திற்கு ஒரு முறைதான், ஒரு மாதம் தான், அதிலும் 30 நாட்களும் நின்று தொழுவது கேள்விக்குறிதான். அப்படி அமல்களை அழகாக்கிய அந்த மனிதரை பார்த்து இறைவன் பேசுகிறான், குல், நபியே சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ பிஸாலிக உமிர்து அன அவ்வலுல் முஸ்லிமீன். குல், நபியே சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, என் தொழுகை, வ நுசுகி, எனது வணக்க முறை,
எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து கம்ப்ரஸ் பண்றான்ல. எனது தொழுகை பிரதானமானது. ஆகவே தொழுகையை பிரித்து என்ன சலாத்தி எனது தொழுகை, நுசுக்கி என்னுடைய வணக்க வழிபாட்டு அனைத்து முறைகள், அதுவும் மஹ்யா என் வாழ்வு, நான் வாழ்வதே என் இறைவனுக்காக, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமும் இறைவனுக்காக. ஆக என்னுடைய வாழ்வும் வல் மமாத், என்னுடைய மமாத்தி என்னுடைய மரணமும் சரி இறைவனுக்காக. எந்த இறைவனுக்காக? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை எல்லாம் படைத்து ரட்சிக்கிற இறைவனுக்கே என்னுடைய வாழ்வு, மரணம், தொழுகை அனைத்தும் அல்லாஹுக்கானது என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். சொல்லிவிட்டு வபிதாலிக உமிர்து, இப்படித்தான் எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆனா அவ்வளவு முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் முதலமானவன். பார்த்துக்கிட்டீங்களா, நான் சொல்லிட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இப்படி நீ சொல் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்படி நபிகள் பெருமானார் நம்மிடம் பறைசாற்றி வாழ்ந்தும் காட்டுகிறார்கள். நான் தான் முதல் முஸ்லிம்கள முதல். அப்படி என்றால் முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? வமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹா. முஸ்லிம் என்ற சொல்லுக்கு உரியவர் யார் தெரியுமா? அதுவும் அழகிய சொல்லுக்கு உரியவர். அஹ்ஸன கௌலா, இவ்வளவு அழகான சொல்லை யார் சொல்ல முடியும் தெரியுமா? தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால் மக்களை அழைத்து, வ அமில ஸாலிஹா, அவரும் நல்ல அமல் செய்து. அவர் முஸ்லிம் என்பவர் என்ன செய்வார்? அல்லாஹ் என்பால் மக்களை அழைத்து தானும் நல்ல அமல்களை செய்வார், அமல்களை அவர் அழகுபடுத்துவார். பிறகு சொல்வார், வகால இன்னனீ மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்கிறாரே, இவரை விட அழகிய சொல்லை யார் சொல்ல முடியும் என்று குர்ஆன் கேட்கிறது. மேலும் பிரிதோர் இடத்தில் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. மேலும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து வாழுகிற ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்கிறாரே, அவர் உலாய்க ஹைருல் பரியா, அவர்தான் படைப்பினங்களிலே சிறந்த படைப்பு என்கிறான். படைப்பு நிறைய சிறப்பான படைப்பு இருக்கிறது, வலிமையில் இருக்கிறது, அழகில் இருக்கிறது, தொழில்நுட்பங்களில் இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது. ஆயினும் படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக நீ இருப்பாய் என்றால் நீ நம்பிக்கை கொண்டு நீ நல் அமல்கள் செய்து, நல் அமல் செய்தால்தான் நீ சிறந்த படைப்பாக மாற முடியும். இப்படி பல்வேறு இடங்களில் நல் அமல்களை பற்றி நிறைய நெடுங்கிலும் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த அமலை அழகாக்குவதற்கான சில வழிமுறைகளை குர்ஆன் நமக்கு செதுக்கி தருகிறது. நபிகள் பெருமானாரும் நமக்கு அவருடைய பொன்மொழிகளால் நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். இப்படி நபிகள் பெருமானாரிடம் அவ்வப்பொழுது நிறைய நபித்தோழர்கள் மார்க்கத்தை கற்று செல்வதாக நிறைய ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஒரு கூட்டத்தார் மதீனாவுடைய புறப்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமவாசிகளிலிருந்து 40 இளைஞர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட நபி 10 நாள் தங்கி மஸ்ஜித் நபவியில 10 நாள் தங்கி எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று கற்று 10 நாள் கழித்து அவங்க சென்றதாக இளைஞர்கள், அவ்வளவு பேர் இளைஞர்கள். எதற்கோ நமக்கு என்ன செய்யறோம்? டைம் ஒதுக்குறோம். ஒரு கோர்ஸ் படிக்க அதுக்கு தனி டைம் ஒதுக்குறோம். 2 மாசம் கோர்ஸுங்க, என்ன டிகிரி படிச்சாலும் இந்த ஸ்கில் தேவைப்படுது, அப்பதான் நல்ல ஜாபுக்கு போலாம். எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் இந்த ஸ்கில் அவன் மெயினா பாக்குறான், அப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோமே. அந்த இளைஞர்கள் மார்க்கம் சேர்ந்திருந்தாலும் இன்னும் கூடுதலாக என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ அவைகளை தெரிந்து கொண்டால் நாம் எளிமையாக சொர்க்கம் சென்று விட முடியும் என்ற நோக்கத்திலே இளைஞர்கள் எல்லாம் இஸ்லாத்தை மேலும் அறிவதற்காக பள்ளியில் முகாமிட்டதாக செய்திகள் வருகின்றன, படிக்கின்றோம். இதுபோல இளைஞர்கள் மட்டுமல்ல, பெண்கள், வயதான நபித்தோழர்கள், இளைஞர்கள் இன்று அனைவருமே இஸ்லாத்தை அதிகப்படியாக நபிகளாரிடம் கற்று அதனால் அமல் செய்வதற்கு பயன்படுத்தினார்கள். நாம என்ன பண்றோம்? நமக்கு நிறைய பயான் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப எதை பார்த்தாலும் பயான், செல்போன்ல பயான் எடுத்து பார்க்கிறோம், வீட்டுல டிவியில பார்க்கிறோம், பள்ளியில கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம். கேட்ட அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கான்னா வித்தியாசம் எப்படி இருக்கும்?
நமக்கு என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். எனக்கு தேவை, நான் வந்து கேட்டா எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அவர் பேசும் பொழுது அவர் அள்ளி போடுற அந்த கதைகள், உதாரணங்கள், இவைகள் எல்லாம் அப்படியே மெய் சிலிர்த்து நமக்கு என்ன திருப்தினா, இந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டோம் பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், சரியான அமல் செஞ்சிட்டோம்பா. அமல் தான், நான் கொச்சைப்படுத்த விரும்பல, நிச்சயமாக இருக்க வேண்டும் தான், தவறல்ல. ஆனால் கேட்ட வரைக்கும் நாம் எடுத்து நடைமுறைப்படுத்திய செய்திகள் எத்துணை. ஆனால் சஹாபாக்கள் கொஞ்ச நாள் வந்து கேட்பாங்க, அது போதும், முதல்ல இதை முதல்ல சரி பண்றேன், இதை வாழ்க்கையில கொண்டு வர்றேன் என்று சொல்லி நஜித் பகுதி, ஒரு தனியா ஒரு குறுநில மன்னரின் கீழ் அந்த பகுதி இருந்தது, மதினாவுக்கு வெளிப்புறம். அங்கிருந்து நஜித் பகுதியில் இருந்த பரட்டை தலையுடைய ஒருவர் வந்தார், ஒரு மனிதர் வந்தார். வந்துட்டு நபிகள் பெருமாறிட்ட கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் கலிமாவை உங்களை ஏற்றுக்கொண்டேன், இனி நான் செய்ய வேண்டிய கடமைகளை எனக்கு எடுத்து சொல்லுங்கள், என்ன செய்யணும் நான். அப்போ நபி இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சொல்லவும், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இரவிலும் பகலிலும் 5 வேளை கடமைகளை நீ தொழுது வா அப்படின்னு சொல்றாங்க. இரவிலும் பகலிலும் ஒரு நாளுக்கு 5 நேரம் தொழுகை இருக்குப்பா, அதை நீ தொழுவணும். அப்படியா அல்லாஹ்வின் தூதரே, இதற்கு மேலும் ஏதேனும் எனக்கு கடமை உண்டா, இந்த 5 வேளை வக்தை தாண்டி வேற ஏதும் உண்டா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இல்லை, நீயாக விரும்பி தொழுதால் ஒழிய உனக்கு கடமை என்பது 5 தான். சரி, அதற்கு பிறகாக நான் என்ன செய்ய வேண்டும், ரமலான் மாதம் வந்துவிட்டால் நீ 30 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இவைதான் உண்டா, இதை தாண்டி வேறு நோன்பு எனக்கு உண்டா? இல்லை, நீயாக விரும்பி செய்தால் ஒழிய வேறு நோன்பு உனக்கு கட்டாயம் அல்ல. அப்புறம் வேற அல்லாஹ்வின் தூதர் அடுத்து ஜக்காத்தை நீ என்ன செய்ய வேண்டும், சரியாக கணக்கிட்டு கொடுத்து விட வேண்டும், உன் மீது கடமை. இதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே கொஸ்டின், அல்லாஹ்வின் தூதரே, ஜக்காத் மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா, வேற ஏதேனும் கடமை உண்டா? எதுவும் அல்ல என்று சொன்ன மாத்திரத்தில் உடனே சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் சொன்னதிலிருந்து கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். அவர் பார்க்கறதுக்கு இதுல இந்த ஹதீஸ் நீங்க நல்லா கவனிங்க, வந்து நின்ன ஒரு நல்ல வெல் மெச்சூர்டு, நல்லா ஒரு ரம்யமா வந்தார் அப்படிலாம் இல்ல. இந்த ஹதீஸே எப்படி வருதுன்னா, அவர் ஏதோ பரட்ட தலையா வர்றாருன்னு அந்த ஏன் அவங்க குறிப்பிடணும், அவர் பார்க்கவே ஒன்னும் பெருசா ஒன்னும் தெரிஞ்சால் மாதிரி தெரியல, ஏதோ வந்தார் அப்படி. அதனாலதான் ஹதீஸ்களை சில இடங்கள்ல பெயர் குறிப்பிட மாட்டாங்க சஹாபாக்கள், அவங்கள்ட்ட உள்ள நல்ல பண்பு. சில பிரச்சனைகள் இருக்கும் சஹாபாக்கள் மத்தியில, அந்த ஹதீஸை அறிவிப்பாங்க, ஆனால் பிரச்சனைக்குரிய அந்த நபருடைய பெயரை அந்த இடத்தில் குறிப்பிட மாட்டார்கள். இது சஹாபாக்களுடைய ஒரு அற்புதமான அம்சம் ஹதீஸ் அறிவிக்கிறதுல. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நபித்தோழர் மேல கோபமா இருந்தாங்க. நபிகள் பெருமானாருக்கு உடல் சரியில்லாத நேரத்துல 2 பேர் தோல்ல அப்படி தூக்கி போட்டு அப்படியே அழைச்சிட்டு வருவாங்க அப்படின்னு இருக்கும். அதுல ஒரு ஆளு இப்னு அப்பாஸ், இன்னொரு ஆளு இன்னொருத்தர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அவர் மேல கோபம், அதனால நான் சொல்ல மாட்டேன், பேரை சொல்லல, அவ்வளவுதான். அது யாரு மறுபடியும் போய் ஹதீஸ்கள்ல பார்த்தா அலி ரலியல்லாஹு வருவாங்க. இது மாதிரி சில சமயங்களில் சில நபர்கள் பெயரை குறிப்பிடாமல் சம்பவத்தை குறிப்பிடுவார்கள், காரணம் கண்ணியப்படுத்த. ஆக இந்த இடத்துல நஜித் பகுதியிலேருந்து ஒரு பரட்டத்திலேயே வந்தாரு, பார்க்க பரட்டத்திலேயே இருந்தாரு, நம்ம என்ன பெருசா அவருக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தோற்றம் இருந்தது. ஆனால் அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது, சொன்ன மாதிரி அப்படியே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் 5 வேளை தொழுகை சொன்னார்கள், நோன்பை சொன்னார்கள், ஜக்காத்தை சொன்னார்கள், அடிப்படை கடமைகளை சொல்லிவிட்டார்கள். இதிலிருந்து நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், சரியாக செய்வேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நபிகளா சொன்னார்கள், இவர் சொன்னதில் சரியாக இருந்தால் இவர் சொர்க்கவாசி அப்படின்னு சொன்னாங்க. என்ன அமலை என்ன அழகுபடுத்தினாரு, திடீர்னு ஆர்வ கோளாறுல நிறைய அப்படி சொல்லுவேன், அள்ளி கொடுப்பேன், அதெல்லாம் அவர் சொல்லல. கரெக்டா சொன்னது நூல் பிடிச்ச அமலாம் செய்வேன், பெர்ஃபெக்டா இருப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. நபிகள் பெருமானார் இவர் சொர்க்கவாசின்னு சொல்லி அவர்களுக்கு நன்மாராயம் சொல்கிறார்கள் என்றால், நாம் நம்முடைய அமல்களை சொல்லப்பட்ட அமல்களை சரியாக செய்தாலே போதும், அது அழகுபடுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு நபர் வர்றாரு, ருவைஜில் அப்படின்னு அவருடைய பெயர்.
அவர் ரொம்ப வயசானவர், அது பார்த்தாலே ரொம்ப வயசு மூத்து போய் வர்றாரு. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சில குர்ஆன் வசனங்களை சொல்லுங்க, நான் தொழுவணும். அப்பதான் தொழுவ கத்துக்கிறார். சேர்த்து தொழுவறதுக்கு ஏதாவது எனக்கு வசனத்தை நீங்க சொல்லுங்க அப்படிங்கவும் நபிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அலிஃப் லாம் ரா அந்த அத்தியாயத்திலிருந்து ஒரு 3-4 வசனத்தை ஓதுங்க பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதரே, என் மனசும் தடிச்சிருச்சு, என் நாக்கும் தடிச்சிருச்சு, வாய்ப்பே இல்லை, எனக்கெல்லாம் அவ்வளவுலாம் ஓத வராது, வேற ஏதாவது சொல்லி கொடுங்க. நல்லா பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளு அல்லாஹ்வுடைய தூதர், எப்படிப்பட்ட மார்க்க அறிஞர். கேட்கறதெல்லாம் பாருங்களேன், அற்பமா நினைக்கல பாருங்க. அவங்க ஒரு எந்த வசனத்தை ஓதுறதுன்னு போய் யார்கிட்ட சஹாபிட்ட கூட கேட்டிருக்கலாம். திண்ணை தோழர்கள் அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க, கேட்டிருக்கலாம். இருந்தாலும் அவர் சொல்வதை கேட்டுக்கொள்வோம், அப்படியே நடக்கணும். என் தூதர் சொல்வதிலிருந்து நான் அப்படியே நடக்க வேண்டும் என்ற ஆர்வம், அவர்கள் அமல்கள் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணம். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அலிஃப் ராம் சொல்றாங்க, ரா சொல்றாங்க. சரி, ஹாமீம் அது ஓதுறீங்களா? அல்லாஹ்வின் தூதரே, அது எனக்கு ஓடாது, அது பெரிய சூரா, அதுல இருந்து 3-4 வசனம் தான் சொன்னாங்க. இவருக்கு அது கஷ்டமா தெரியுது ஓத. ஆனா ஓதணும். எப்படி? எனக்கு கஷ்டமா தெரியுது, வயசாய் போயிடுச்சு, இனி மனப்பாடம் பண்ணி அதை உச்சரித்து சொல்றதுல எனக்கு கொஞ்சம் சிரமம், நாக்கு தடிச்சிருச்சுங்கிறாரு, நாக்கு குளறுதுங்கிற அப்படி சொல்றாரு. அப்படியா? சரி, சப்பக அப்படின்னு ஆரம்பிக்குதுல்ல, சப்பக யு சப்பிகுன்னு சொல்லி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 60, 61, 62 இந்த சூறாலாம் அப்படிதான் ஆரம்பிக்கும். சப்பக லில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி அப்படிதான் ஆரம்பிக்கும். அவர் என்ன சொல்றாரு, இதுவும் எனக்கு வேலைக்கு ஆவதெல்லாம் தூதரே, என்னால முடியாது. அப்படியா? சரி, இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இதை ஓதுங்க அப்படி சொன்னோம். அல்லாஹ்வின் தூதரே, ஓகே, இதை நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன், இதை நான் ஓதிக்கிறேன் என்று சொல்லி, வயோதிக காலத்திலும் கூட நான் சரியாக அமல் செய்ய வேண்டும், ஆர்வத்தில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறேன் என்று அதை தொட்டு விட்டு என்று இருக்கக்கூடாது, நான் தொடர்ச்சியாக நான் ஓத வேண்டும் என்று வயதானாலும் கேட்டார்கள் என்றால் அவர் அமல்களை எவ்வளவு அழகாக செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தை இங்கே நம்ம பார்க்க முடியும். நாம் செய்கிற எந்த ஒரு அமலும் நம்முடைய உள்ளத்துல ஈடுபாடு இருக்கணும். நம்ம மனசு அப்படியே ஒரு அளவிற்கு வெளியே சென்று வந்தாலும் உள்ள கொண்டு வந்துடணும். தொழுகிறோம், இன்ன சொலாத்து என்னுடைய தொழுகை, நபிகள் நாயகம் சொன்னாங்க, சொல்றான் அல்லாஹ். அப்ப நம்முடைய தொழுகை அல்லாஹ்வோடு உரையாடுவது எவ்வாறு உரையாடுகிறோம்? பெரும்பாலும் மனசு அப்படியே அலைபார்ந்து பறந்து விரிஞ்சு வந்துருச்சு. அப்படி நம்முடைய தொழுகை இன்ன பிற அமல்கள் எந்த அமலாக இருந்தாலும் அது நல் எண்ணம் இருக்க வேண்டுமே. நான் அது செய்தால் சரியாக ஆரம்பத்திலேயே அவங்க வர்ற இந்த 2 பேரையும் நம்ம எப்படி பார்க்கிறோம், நஜித் பகுதியில் வந்தவரா இருக்கட்டும், இந்த ருவைசில் அப்படிங்கிறவரா இருக்கட்டும், வயசானவரா இருக்கட்டும், கொஞ்சமா சொன்னாலும் நான் செய்யணும், பர்ஃபெக்டா செய்யணும். 2 பேரும் எப்படி நியத்துல வர்றாங்க பாருங்க. இப்ப நாம என்ன இந்த ரமலான்ல முடிவு எடுக்கணும்னா, இறைவா நீ சொல்லப்பட்ட கடமைகளை நான் பிசுறு தட்ட மாட்டேன், அதை கரெக்டா செஞ்சுக்கிறேன், மற்றவையெல்லாம் கூடுதலாக நீயாக விரும்பி செய்தால் செய் என்று நபிகளார் சொன்னார்களே, அந்த வகையில் எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுத்துக்கொண்டோமையானால் நம்முடைய அமல்கள் அழகாக்கப்படும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க ஒரு செய்தி. லிக்குல்லி அமலின் ஷிர்ரத்துன், ஒவ்வொரு அமலுக்கும் ஆர்வம் உண்டு. அழகா இந்த ஹதீஸை நான் இன்னைக்கு தான் படிச்சேன், கேட்கும் போது அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நம்மை பார்த்து சொல்வது ரொம்ப தகுதியான இந்த செய்தி இது. லிக்குல்லி அமலின் ஷிர்ரத்துன், எல்லா செயல்களுக்கும் ஒரு ஆர்வம் உண்டு, அது எதுவா இருக்கட்டும். நம்ம ஒரு கேமுக்கு போறோம், ஆர்வம் இருந்தால் கேமு சும்மா விளையாடுற எந்த அமல், இது அமல்னு சொல்லிட்டாங்க. எல்லா செயலுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் வேணும். ஆர்வம் இல்லைன்னா அது வேஸ்ட். ஆர்வம்னே சொல்ற சிறா ஆர்வம். நான் ஒரு பேட்டை பிடிக்கிறதா கூட இன்ட்ரெஸ்டா பிடிக்கணும். போய் பிடிக்கிறப்பலாம் போல்டு, கிளீன் போல்டு, அடுத்து போடா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, பேட்டிங் தரங்கிறீங்க, தரவே மாட்டேங்கிறீங்க, நான் வரல சொல்றோம்ல, பவுலிங் தரன்னு ஏமாத்துறீங்க, நான் வரமாட்டேன், எனக்கு ஒரு பால் கூட போட மாட்டேங்கிற, நான் அட்டாக்கரு, எனக்கு பால் போட மாட்டேங்கிற, நான் கேமுக்கு வரல. எல்லாத்துக்கும் அப்ப எந்த அமலாக எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு ஆர்வம் என்பது உண்டு. அப்படி நீங்கள் வலி குல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரத்துன்,
எல்லா ஆர்வத்திற்கும் ஒரு வரையறை உண்டு. அழகா சொல்றாங்க பாருங்க, என்ன வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். எல்லா செயல்களுக்கும் ஆர்வம் உண்டு, எல்லா ஆர்வத்திற்கும் ஒரு வரைமுறை உண்டு. ஆர்வ கோளாறா இருக்காதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு எவ்வளவு ஸ்டேபிளா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஆர்வத்துல கோளாறா இருக்காத, ஆர்வத்துக்கும் ஒரு வரையறை உண்டு, எல்லை மீறிடாத. சொல்றாங்க ஃபத்ரத்துன், எல்லை வரையறை உண்டு என்று சொல்லிவிட்டு, ஃபமன் கானத் ஃபத்ரத்துஹு இலா சுன்னதி, யார் அந்த ஆர்வத்திலே என்னுடைய நடைமுறையோடு ஒத்து செல்கிறாரோ, ஆர்வத்துல நான் 20 ரக்காத் தொழுறேன். பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால், நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற, சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்களது தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருவாரூர் மாவட்டம் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் முத்துப்பேட்டை கிளையின் சார்பாக ரமலான் மாத இறுதி பத்தில் கேள்வி பதில் போட்டி நடத்தி அதன் பரிசளிப்பு நிகழ்ச்சி ரமலான் மாதத்திற்கு பிறகு ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் திருவாரூர் மாவட்டத்தின் இதுவே முதல் நிகழ்ச்சியாக இருப்பதால் பொருளாதார உதவியை உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்நிகழ்ச்சி நடைபெற அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திக்குமாறு ஒய்எம்ஜே திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு ஆர்வம் தான், நிறைய ஆர்வம் வந்துருச்சு. ரமலான்ல நான் நிறைய தொழும் நினைக்கிறேன். எல்லை 8 ரக்காத்து தான், எல்லையை தாண்டாத. அதுக்கு தான் நம்ம 8 ரக்காத் தொழுதுக்கு வந்திருக்கோம். தொழக்கூடாதுன்னு என்ன என்னமா? இப்ப அமல்களை அழகாக்குவது யார்? இப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா 8 ரக்காத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் கானத் ஃபத்ரத்துஹு, அந்த வரையறை எல்லையானது இலா சுன்னதி, என்னுடைய வழிமுறையோடு ஒத்து போய்விட்டது என்றால் ஃபக்கத் அஃப்லஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார். வமன் கானத் இலா கைர தாலிக, யார் இதை மறுத்து அந்த வரையறையை தாண்டி உடைத்து கொண்டு நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்லி வரையறையை தாண்டி விட்டாரோ ஃபக்கத் ஹலக, அவர் நான் அழிந்து விட்டார். ரசூலுல்லாஹ் அழிந்து விட்டார்னு சொல்றாங்க. இப்ப செய்கிற அமலானது நாம் எப்படி உரசி பார்க்கணும்? பா நான் செஞ்சேன்ப்பா, ஆசையா தான் இருந்தது, ஆர்வத்தில் செஞ்சேன், ஆனாலும் என்னுடைய ஆர்வமானது நபிகளார் சொன்ன எல்லையை நான் மீறவில்லை, அல்லாஹ் சொன்ன வரையறையை நான் தாண்டவில்லை. இதைத்தான் திருமறை குர்ஆன் சொல்கிறது, வமா கான முஃமினின் வலாலி முஃமினத்தின் இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரா ஐ யகூன லஹு ஹியரத் அம்ரிஹிம், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவு செய்து விட்டால் அதில் மாற்று கருத்து கொள்வதற்கு எந்த ஈமான் கொண்டவர்களுக்கும் உரிமை இல்லை. அப்படி யார் வரையறையை வரம்பு மீறுகிறாரோ அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார். வரம்பு மீறிட்டாரு, சொன்ன அளவை தாண்டிட்டு போயிட்டு இருக்காரு, அது ஏற்புடையது அல்ல. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, அந்த வரையறையை நமக்கு வகுத்து கொடுக்கும் பொழுது யார் அந்த வரையறை தகுந்தாற்போல் செய்கிறாரோ அவர் இலா சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை நடைமுறைப்படுத்தி விட்டார். ஃபக்கத் அஃப்லஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார். வைலா கைரி தாலிக, யார் அதை மறுத்து அதிகபட்சமாக நடந்து கொள்கிறாரோ ஃபக்கத் ஹலக, அவர் அழிந்து போய்விட்டார். இதுதான் குர்ஆனும் சொல்கிறது, நபிகள் பெருமானார் அதான் சொல்றாங்க. அப்ப நம்முடைய அமல்கள் என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை போல அந்த வரம்பு மீறாமல் இருப்பது என்பது மிக மிக அவசியம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்.
இனி நம்முடைய அமல்களை அழகாக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு மாதத்தில் பள்ளியை நிரப்பி லைட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு ஃபேன்லாம் எக்ஸ்ட்ரா ஓடி நிறைய ஏசியை போட்டு கூடுதலா கரண்ட் பில் கட்டி அழகாக்கியாச்சு. அப்படி இல்லாம மற்ற நாட்களில் வந்து நிரப்பி சென்றால் நம்முடைய அமலை அழகுபடுத்தினோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது சூரத்து ஷம்ஸ் அதை எடுத்து படிச்சு பாருங்க. வனப்ஸின் வமா ஸவ்வாஹா, உயிரையும் அந்த உயிரை கொடுத்த உடலையும் அழகாக வடிவமைத்தவன் மீது சத்தியமாக, உயிரை தந்து அந்த உயிரோடு உடலை அழகாக வடிவமைத்தவன் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த நமக்கு அந்த உடலுக்கும் உயிருக்கும் நன்மையையும் தீமையையும் பாவத்தையும் பிரித்து அவன் காட்டினான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அப்படி யார் அதை கொண்டு அந்த நன்மை தீமையை கொண்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, அதை களங்கப்படுத்தியவர் நஷ்டமடைந்து விட்டார். இப்ப களங்கப்படுத்துறதா என்ன? ஏட்டுக்கு பூடி செய்யறது. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி, எங்க குடும்பத்துக்கு ஒரு மாதிரி, எங்க ஏரியாவில் ஒரு மாதிரி. நேற்று பாத்தீங்களா இல்லையா இவ்வளவு பெரிய அநியாயம். புனிதங்கள் பூத்து குலுங்குகிற இந்த மாதத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மிக பாதகமான செயல். இது ரமலான் மாசத்துல பள்ளியில நின்னவனை விட அந்த தெருக்கூத்துல நின்னவன் தான் அளவு அதிகம், எண்ணிக்கை அதிகம். இப்ப எங்க போயிடுச்சு? இப்ப மனசு எப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? யார் கலங்கப்படுத்தி விட்டாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார். அப்ப இந்த நஷ்டவாளியாக இருக்க வேண்டக்கூடாது என்று சொன்னால் முதலில் நம்ம பெற்ற நமக்கு சொல்லப்பட்ட அடிப்படை கடமைகளை அழகாக செஞ்சா போதும். அதுவே நம்ம நினைச்சிடும் ஈடேற்றமாக சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுரும். இந்த விஷயத்த ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு பொழுதுல நபிகள் பெருமானார் சபையில பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுது தூரத்திலிருந்து ஒருவர் பிரயாணம் செய்து வருகிறார். அவர் லோக்கல் இல்ல, அந்த மக்கள் நல்லாவே தெரியுது. லோக்கல் அல்ல, எங்கே லாங்ல இருந்து டிராவல் பண்ணி வர்றாரு. ஆனா பார்க்கறதுக்கு டிராவல் பண்ண மாதிரி இல்ல. ஹதீஸ் அப்படியே வருது. ரொம்ப லாங்ல இருந்து வந்தவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. நம்ம பாலைவனத்துல பயணிச்சோம்னா முடியெல்லாம் நிறைய மணல் படிஞ்சு முடிய நரன்னு ஆயிடும். ஒரு மாதிரி முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. நேரம் உள்ள வர்றாரு, சபையில நெடு உள்ள வர்றாரு. நபிகள் பெருமானார் உட்கார்ந்ததற்கும் நேர் எதிர் அமர்ந்து இருவருடைய முட்டியும் ஒன்றோடு ஒன்று மோதியவாறு. இந்த செய்தியை நீங்க நல்லா கவனிங்க. எல்லா ஹதீஸும் இப்படி இது மாதிரியெல்லாம் வரிக்கு வரி இருக்காது. ஒருத்தர் வந்தாரு, நஜித் பகுதியில ஒருத்தர் வந்தாரு, கேட்டாரு, முடிஞ்சுச்சா? ஒரு வயசானவர் வந்தாரு, கேட்டாரு, முடிஞ்சா? இந்த செய்தி அப்படி இல்லை பாருங்களேன். ஏன்? அப்ப அந்த அளவிற்கு அந்த சபை அவரை கவனித்திருக்கிறது என்றால் அங்கே ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. மக்கள் ஆச்சரியமாக பார்த்திருக்கிறார்கள். நேரா உள்ள வர்றாரு, பிரயாணி மாதிரி தெரியல, ஆனா பிரயாணி. அந்த நேரா நபிகள் நாயுடு ரொம்ப க்ளோஸா உட்கார்ந்தாரு. அது ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளவு நெருக்கமா, ரெண்டு பேரும் முட்டியும் ஒரு சேர்ல, ரெண்டு சேர்ல பக்கத்துல உட்கார்ந்தா ரெண்டு முட்டி அடிக்கும்ல, அது மாதிரி உட்கார்ந்து ஏதோ மேல உட்கார்ந்துருக்காங்கன்னு புரியுது. அதுல ஒரு கல்லுலயோ ஒரு திட்டுலயோ உட்கார்ந்துருக்காங்க. ரெண்டு பேரும் முட்டியும் ஒன்றோடு ஒன்று இப்படி இணைந்து நிற்கிறது. அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்ககிட்ட சில விளக்கங்களை கேட்கணும். எனக்கு ஈமான்னா என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்ணுவாங்க? ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய வேதத்தை, அவனுடைய தூதர்களை, அவனை சந்திப்பதை, மரணித்த பின் உயிர் கொட்டு எழுப்புவதை நம்புவது எல்லாம் ஈமான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, சரியா தான் சொன்னீங்கிறார். இப்படி இதுவரைக்கும் யாரும் சொல்லல. கேட்கிறவங்களா கேட்டு அப்படியே அல்லாஹ் தூதரே, ஓகே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லுங்க அப்படி கேட்கிற வழக்கத்துல இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு, ஈமான்னா என்னன்னு கேட்கிறாரு. நபிகள்லாம் ஈமானை பற்றி சொல்றாங்க. கரெக்ட், ஒரு வாத்தியார் மாதிரி டிக் போடுறாரு. ஆனா அது யாராது புதுசா இருக்கிறாரு, சரிங்கிறாரு. அடுத்து இஸ்லாம்னா என்ன? அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகையை தொழுவது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது, அவனுக்கு கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை கொடுப்பது, முடிந்தால் ஹஜ் செய்வது போன்ற அந்த இஸ்லாத்தின் அடிப்படையை சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாரு.
என்னடா அது இன்னும் ஆச்சரியம் வலுக்குது அந்த சபை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹதீஸ் எல்லாம் பதிவாயிருக்கு. இதெல்லாம் எல்லாரையும் கூடுதல் அட்டென்ஷன் ஆகி போச்சு. வந்ததோ யார் என்று தெரியாதவர் அழகாக இருக்கிறார், நபிகள் நாயகத்திற்கு ரொம்ப நெருக்கமாக வந்து அமர்ந்து அடிப்படை கேள்விகளை கேட்கிறார். கேட்டுவிட்டு சரியாக சொன்னீர் என்று சொல்ல வரும் பொழுது, யார் அவர், இப்படி ஒரு பாடம் நடத்துகிறாரு என்று கேட்டுவிட்டு அடுத்ததாக இஹ்சான் என்றால் என்ன, நம்முடைய தலைப்புக்கு நெருக்கமான கேள்வி. இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று அவனை வணங்குவது. அல்லாஹ்வை நேர்ல காணல, ஆனாலும் அல்லாஹ்வை நேரில் கண்டதை போல நீங்கள் செய்கிற செயல் இஹ்சான்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வை சந்திப்பதை போல நாம் எந்த தருணத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் இதோ பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு தர்மம் செய்யும் பொழுது எண்ணத்தை கொண்டு வந்துவிட வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான், இதோ என்னுடைய நெற்றி அவனுக்குத்தான் சாய்கிறது, வேறு யாருக்கும் அல்ல சாயாது. அல்லாஹ்வை கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும். நோன்பு நோக்கிறோம், யார் இல்லாவிட்டால் அல்லாஹ் உடனே இருக்கிறேன், அவன் என்னுடன் இருக்கிறான். இன்றைக்கு ஒரு சிறுவன் அழகாக சொன்னான், குர்ஆனில் உங்களுக்கு பிடித்த வசனத்தை சொல்லி என்னன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல அப்படியே எடுத்து சொன்னான். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று நபிகள் அந்த சொன்ன அந்த வாசகத்தை அன்று இன்றைக்கு ஒரு சிறுவன் சொன்னான் இந்த வகுப்பில் கூட. அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்கிற அந்த சிந்தனை எப்பொழுது வரும் என்றால், அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லை, ஆனால் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறான், இங்கே இருக்கிறான் என்ற சிந்தனை, அவன் பார்க்கிறான் என்கிற அந்த சிந்தனை நம்முடைய அமல்களை அழகுபடுத்திவிடும். அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார், இவருக்காக என்பதை விட எல்லாவற்றையும் படைத்த அந்த அழகுடையவன் என்னை பார்க்கிறான், நான் செய்கிற அமல் அவனுக்காக எனும் பொழுது அது மெருகேறி அழகாக்கப்படும். எத்தனை பேருடைய பிரார்த்தனைகள் அவருடைய முகத்தில் எரியப்படும் என்று நாம் நபிமொழிகளில் பார்க்கிறோம். ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான் என்ற வசனத்தை எத்துணை வரை படித்திருக்கிறோம். ஆக நம்முடைய அமல்களை அழகாக்கப்படும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடம் அந்த நபர் கேட்டவுடனே நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீ காணாவிட்டாலும் நீ அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று செய்யக்கூடிய செயல்களுக்கு பெயர் இஹ்சான். இப்பவும் சொல்றாரு, சரியா சொல்லிட்டீங்க. ரொம்ப பயங்கரமா அட்டென்ஷன் ஆயிடுச்சு. யாரா ஒருத்தர் வந்தாரு, கேட்டாரு, சரியா சொல்லிட்டாரு. சரி, மறுமை நாள் எப்பொழுது வரும்? இது கேட்கப்படுகிற என்னை விட கேள்வி கேட்பவரே நன்கு அறிந்தவர் சொல்றாங்க. அதனுடைய அடையாளங்களை சொல்றாங்க. நேரம் இல்லை. அப்போ என்ன பண்றாங்க, அவர் கிளம்பி போயிடுறாரு. போன உடனேயே கொஞ்ச நேரம் ஆகுது, அந்த போனவர் மறுபடியும் கூப்பிடுங்க, போய் பாருங்கன்னு பார்த்தா போய் பார்க்கறாங்க, ஆளை காணோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் அவனது மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்து விட்டார். எங்க? மதீனாவுல நடக்குது. ஆல்ரெடி மக்காவுல 13 வருஷம் போயிடுச்சு. மதீனாவுல வந்து குறைஞ்சது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வச்சுக்கிட்டாலே, ஒரு ஏறக்குறைய ஒரு 15 வருஷத்துக்கு மேல கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட கல்வி என்ன? நம்மளால அப்படி பெருசா கரைச்சு குடிச்சு அது மட்டும் இல்ல, சாதாரண விஷயம்தான். ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, மறுமை நாள் எப்பொழுது வரும், இது அடிப்படை எல்லா முஸ்லிமுக்கும் பெரும்பாலும் தெரியும். ஆனாலும் அதை கற்றுக் கொடுத்த இப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் என்று சொன்னால் ரொம்ப பெருசா கத்துக்கணும் அப்படிலாம் இல்ல, சின்ன சின்னதா கத்துக்குங்க. அல்லாஹ் கூட பெருசா அவங்க தந்துருவான். சின்ன சின்னதா தெரிஞ்சுக்குங்க. என் தொழுகையில் நான் ஓதுகிற வார்த்தையில் என்ன, நான் அமர்ந்திருந்து தொழுகைக்கு பின்னால் கேட்கக்கூடிய பிரார்த்தனையுடைய பொருள் என்ன, நான் எதை கொண்டு கேட்கிறேன், எதை இறைவன் கேட்க சொல்லி இருக்கிறான், நபிகளார் எப்படி வழிகாட்டினார்கள் என்கிற சிந்தனையை நாம் கொண்டு வந்தோமையானால் அதுவா மார்க்கம் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆகவே அந்த வகையிலே இன்னும் நம்முடைய அமல்களில் நாம் எப்படி நாம் அழகாக்கிக் கொள்ள வேண்டும், நாம் தொழுகையில் எப்படி ஈடுபாடாக இருக்க வேண்டும் போன்ற செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.